ப்ரானில் கார்னிஷ் பண்ணி தின் க்ரஸ்டோட அது எடுக்கும்போது அப்படியே ப்ரான் விழுந்துச்சு விழுந்துச்சு பார்த்து. எங்க பேபி வந்திருக்க? என்ன இடம் பேபி இது? ரொம்ப ஹாப்பியா இருக்கு பாரு, ஜாய் மாதிரி இருக்கு. இது பேபி இங்க நாயில இருக்கு. சின்ன சின்ன பையனா இருக்கு. என்ன சரி ஏதோ அபார்ட்மெண்ட் மாதிரி இருக்குது, அதுக்குள்ளே காஃபி ஷாப் இருக்குது. இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா இங்கே கோச்சிமெண்ட்டில் ஒன் ஆஃப் த டூரிஸ்ட் ஸ்பாட் இது, லைக் அப்பார்ட்மெண்ட் கெஃபே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே என்ன டோட்டலாக 9 ஃப்ளோர்ஸ் இருக்குது. 9 ஃப்ளோர்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கெஃபேஸு, ஃபுட்டு, ஆல் டைப் ஆஃப் ஃபுட், ஈவன் இந்தியன் கூட இங்கே இருக்குது பை தி வே. ஸோ ஆல் ரேஞ்ச் ஆஃப் ஃபுட்டு, அப்புறமேல் வந்துட்டு சொவினியர்ஸ் அண்ட் விமென் ஷாப்பு, பார், ரெஸ்ட்ரோ பார், அந்த மாதிரி எல்லாமே இந்த 9 ஃப்ளோர்ஸில் இருக்குது. இன்க்ளூடிங் 9th ஃப்ளோரில் இருக்கிறது என்னென்னா ஒரு ஹோம் பேஸ்டு குக்கிங் அங்கே இருக்குது. நம்ம கால் பண்ணி அவங்கக்கிட்ட ரிசர்வ் பண்ணிட்டு தான் நம்ம போக முடியும், அந்த மாதிரி அது. ஸோ வீட்லேயே நம்மளுக்கு சமைச்சு கொடுக்குற மாதிரி கூட எங்கள் ஆப்ஷன் இருக்குது. ஸோ இது ரொம்ப யூனிக்காக இருந்தது. இந்த அப்பார்ட்மெண்ட் வந்து 1960s இவங்க கட்டினது. ஸோ இவென்ச்சுவலி நாள் போக போக இதை வந்து அப்பார்ட்மெண்ட் கெஃபேவாக மாற்றிட்டாங்க. இதோட பேர் அப்பார்ட்மெண்ட் கெஃபே. ஸோ முன்னாடி உங்களுக்கு ஃப்ரெண்ட் வியூ வந்து நாங்கள் இங்கேருந்து கிளம்போது காமிக்கிறோம். ஃபுல்லாக வந்து இங்கே இருக்கிற அவுட்லெட்ஸோட பேர் போட்டிருப்பாங்க. ஏதோ ஒரு பழைய அபார்ட்மெண்ட் மாதிரி இருக்குது, அதுக்குள்ளே ஒரு கெஃபே ஒன்று வச்சுருக்காங்க. இல்லை, இது ஒரு கெஃபே இல்லை, இந்த மாதிரி நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் அண்ட் கெஃபேஸ் வந்து 9 ஃப்ளோர்ஸ்லேயுமே இருக்குது. நாங்கள் இப்போ அது ஏன்னா நாங்கள் 4 ஃப்ளோர் வரைக்கும் ஏற முடிஞ்சுது. எனக்கு இல்லைன்னா மூச்சு இருக்கே. அதுக்கப்புறம் அங்கே ஒரு சேர் இருக்கும், அந்த சேரில் உட்காந்து வெயிட் பண்ணி லிஃப்ட் ஏறுவோம். போகலாம், மேலே போகலாமா? இன்னும் என்ன இருக்குன்னு பார்ப்போமா? சரி. சாப்பிட்றதுக்கு உழைக்க வைக்கிறானுங்க, அதனால தான் இந்த ஊரில் நல்லா ஒல்லியாக இருக்கணும். ஆமாம், எங்களோட ஃபுட் ஆப்ஷனில் வந்து இந்த 21 கிராம்ஸ் எங்கள் மைண்டில் இருந்துச்சு. ஸோ இந்த அப்பார்ட்மெண்ட் கெஃபே இன்கேஸ் நீங்கள் வீக்கெண்ட் வெஜிடேரியன்ஸ் இங்கே வரீங்க அப்படின்னா இந்த 21 கிராம்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணலாம். என்ன வச்சுருக்காங்க? ஆமாம். ஸோ பேசிக்லி இந்த 21 கிராம்ஸ் என்னென்னா, இப்போ நீங்கள் வியட்நாமில் வந்து இப்போது 4 ட்ரை பண்ணோம் அப்படின்னா நீங்கள் ஸ்பெஷலைஸ்டாக போய் ஆகணும். இல்லை கொரியனில் நீங்கள் வந்து ஏதாவது வெஜிடேரியன் ஆர் வீக்கெண்ட் ட்ரை பண்ணால் தனியாக போகணும். பட் ஆனால் இங்கே அப்படி இல்லை. இந்த கொரியன், ஜாப்பனீஸ், வியட்நாமீஸ், அப்புறம் தாய், இந்த மாதிரி எல்லா குசின்ஸும் வெஜிடேரியன் வெர்ஷனில் அவங்க வச்சுருக்காங்க. ஸோ அதுக்காக இங்கே நீங்கள் வந்தால் இது ட்ரை பண்ணலாம், இஃப் இன்கேஸ் வெஜிடேரியனாக இருந்தால். இந்த மாதிரி இப்போ சார் இது ஃபுல் டைமாக பண்ண இதெல்லாம் பண்ணுறேன். ஸோ புது என்வரன்மெண்ட்டு இது வந்து அதுக்கு மேலே இருக்க ஃப்ளோர். ஸோ இங்கே தான் நம்ம பாட்டு பாடலாம். என்னன்னு தெரியுமா? பச்சை நிறமே பச்சை நிறமே. எவ்வளோ க்ரீனாக இருக்கு பாருங்க. ஃபுல்லாக இந்த ஃப்ளோர் ஃபுல்லாக இப்படி பிளான்ஸாக தான். கெஃபேக்காக இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க பாரு. க்யூட்டா. சரி, எங்கே சாப்பிடலாம் சொல்லு. நான் எல்லாமே எடுத்து வச்சுட்டேன், நீ தான் சூஸ். நான் சொல்லிட்டேன், எனக்கு பர்கர் இல்லை இட்டாலியன் வெஸ்டர்னாக சாப்பிடணும்னு இருக்கு சொல்லிட்டேன். வெஸ்டர்னாக சாப்பிடணும் இல்லை வியட்நாமி எங்கே இருக்குது சொல்லு, எந்த ஃப்ளோர்னு சொல்லு. இப்போ என்னடா பிளானில் இருக்கு நீ? சங்கவி, இது ஒரு ஹெர்பல் ஷாப் சங்கவி. எவ்வளோ ஹேர் வச்சுருக்கேன் பாரு. இதில் எல்லாமே டம்மி, சும்மா டெக்கரேஷன் பார்த்தா இதில் பாட்டு வருது. பாரு. இப்போ ஈவன் நீஸில் போயிருந்தப்போ கூட அங்கே லோக்கல் சோப்ஸ் அவங்க வச்சு வித்துட்டு இருந்தாங்க. அதை வாங்கிட்டு வந்து இப்போ வீட்டில் தான் யூஸ் பண்ணுறீங்க. ஸோ அந்த மாதிரி அந்த லோக்கல் சோப்ஸ் பார்க்குறியா? பார்க்கலாமா? பாரு. சரி, என் ஃபோன் உங்ககிட்ட இருக்கு. ஆமாம், என் பாக்கெட்டில் வச்சுட்டேன். ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது வரைக்கும் ஸ்பைசியஸ் பெப்பர் வந்து கோஸ்ட் பெப்பர் தான். இங்கே வியட்நாமி ரீப்பர்னு ஒன்று வச்சுருக்கான், அது அதை விட கொஞ்சம் ஸ்பைசியாக இருக்குது. இங்கே பாருங்கள், அந்த ஸ்பைஸோட இதை பாட்டில் போட்டு வச்சுருக்காங்க. வாங்கிக்கலாம் ஒன்று. சங்கவி, இப்போ 4 சோப் வாங்கினல, அதோட விலையில் இன்னும் ஒரு சோப் எக்ஸ்ட்ரா வாங்கியிருந்தா நம்ம இன்னைக்கு தங்குற ஒரு ரூம் ரெண்டு. இவங்க அப்படி தான் வந்து வெளியிலலாம் சீப்பாக வச்சுட்டு இந்த கடையிலலாம் நம்மக்கிட்ட நிறைய காசு வாங்குறாங்க. ரெடி தனித்த நான் பரவாயில்ல. ஆனால் நீ நீஸில் வாங்கின சோப் தான் இப்போ வரைக்கும் யூஸ் பண்ணிட்டு நான் வாங்கலாம். ஸோ உங்களுக்கு வெளியிட்டு காமிச்சால 21 கிராம்ஸுங்கிற அந்த ஏஷியன் வெஜிடேரியன் பிளேஸ் இந்த அப்பார்ட்மெண்ட் கெஃபேல அங்கே தான் வந்துருக்கோம். ஸோ நான் வியட்நாம் வரும்போது என்ன நினச்சேன்னா, இங்கே இருக்க எல்லா அந்த ஸ்பெஷலைஸ்டு காஃபீஸ், அதாவது வியட்நாமுக்குரிய அந்த டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஆஃப் காஃபீஸ் ட்ரை பண்ணணும்னு நினச்சேன். ஸோ அதில் எக் காஃபி ட்ரை பண்ணியாச்சு. அடுத்து வந்து இப்போ கோகோனட் காஃபி ட்ரை பண்ணுறேன். இந்த கோகோனட் காஃபியும் இவ்வளோ நல்லாயிருக்கும்னு எதிர்பார்க்கலாம். அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஆக்சுவலி கோல்ட் காஃபியில் ஆர்டர் பண்ணியிருக்கேன், ஹாட் காஃபியில். எக் காஃபி வந்து ஹாட் ஆர்டர் பண்ணேன்.
அண்ட் ஒரு சின்ன டிப், நீங்களுமே இப்போ ஃபஸ்ட் டைம் வந்து எக் காஃபி ட்ரை பண்ணுறீங்க வியட்நாமில் அப்படின்னா கோல்டு எக் காஃபி ஆர்டர் பண்ணாமல் ஹாட் எக் காஃபி ஆர்டர் பண்ணுங்கள். ஏன்னா எக்குங்கிறது கொஞ்சம் லைட்டாக அந்த ஸ்மெல் வரக்கூடிய விஷயம். ஸோ ஹாட்டாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு அந்த இது தெரியாது, நல்லாயிருக்கும். இது கோல்டாக கொடுத்துருக்கோம், செம்ம யம்மியாக இருக்குது. ஸோ ஃபுட்டு வந்து ஒரு 2-3 ஆர்டர் பண்ணியிருக்கோம், வரும் நல்லா இருக்கும். உண்மையிலே ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு வீட்டுக்குள்ள வந்து கொஞ்சம் சாப்பிட்ற மாதிரி இருக்குது, குட்டியான வீடு. ஸோ இவங்ககிட்ட வந்து நான் கோகனட் வாட்டர், அதாவது டெண்டர் கோகனட் மாதிரி கேட்டேன். ஸோ அதுக்கு இவங்க தேங்காய் எடுத்துகிட்டு வந்து இது ஸ்ட்ரா போட்டு கொடுக்குறாங்க, தேங்காய். ஸோ இது பாருங்களேன், கோகனட் க்யூட்டாக கொடுத்தாங்க. ஓகே, இது எவ்வளோ க்யூட்டாக கொடுத்துருக்கா பாருங்க, எவ்வளோ கிட்ட கொடுத்துருக்காங்க. இதில் கைசாத்தம் எல்லாம் போட்டு 2 minutes ஊற வச்சு அண்ணா இருக்குல்ல, இந்த கப்பு இதுதான் கப்பு பேருமா. சியர்ஸ். வெரி குட், க்யூட்டாக இருக்குது, செம்ம க்யூட்டாக இருக்குது. கான்ட் ரெசிஸ்ட் டு டேக் வீடியோ. சூப்பராக இருக்குது. இதை கொடுத்துருக்காங்க சாக்லேட். என்னன்னு பார்ப்போமா? கோல்டே சரியாயிடும் போல இந்த ஊரில் வந்துட்டு. இந்த ஊரில் வந்துட்டு இந்த சூப்பராக சாப்பிட்டு கோல்டே சரியாயிடுச்சு எனக்கு. எல்லாமே ஹாட்டாக, நல்லா வெஜிடபிள் ரிச்சாக உண்மையாக இருக்காங்க சொல்லுங்கள் இந்த ஊரில். உங்களுக்கு தெரியுமா, வேர்ல்டுலேயே லெஸ் ஒபீஸ் கண்ட்ரிலே இது ஒன்று. ஆமாம், யா. அது யார் சொன்னாங்க? நான் தான். பேம்பு வச்சு ஏதோ ஒரு சாக்லேட் கொடுத்துருக்காங்க, சாப்பிடுங்க. நல்லா இல்லையா? ஃபஸ்ட்டு சுமாராக இருக்குது. சென்ட்ரலில் நட்ஸ் சாப்பிடுவாங்க. அப்புறமே தேங்காய் சாப்பிட்ருக்கேன், நல்லா இருக்கு. என்ஜாயா? இது மிஸ் வீடியோ ரெஸ்ட்டு. ஸோ யா, கொஞ்சம் என்ன ஆச்சுன்னா, நாங்கள் ஒரு பெட் ஷாப் போயிருந்தோம். அது ஆக்சுவலி வீடியோ எடுக்கலான்னு பார்த்தோம், பட் எடுத்துருக்கீங்களா? ஓகே, அந்த க்யூட்னஸில் வந்து அவ்வளோ மூழ்கிட்டேன். எப்படி இருந்துச்சுன்னா, எல்லாம் குட்டி குட்டி டாக்ஸ், ஓகேவா, மினி ப்ரீட்ஸு. உள்ளே போனோடனே நம்ம மாதிரி எல்லாம் எட்டி குதிச்சிச்சு. எனக்கு செம்ம ஹாப்பி. ஜாய் மாதிரியே ஒருத்தங்க இருந்தாங்க, ஜாயே தான். என்ன சொல்லுது? பாருங்களேன் எல்லாம் எப்படி இருக்குன்னு. இதை கண்டுக்கலன்னு சொல்லிட்டு இது வந்து எனக்கு காலம் நோண்டுது. எங்க பேபி வந்திருக்க? என்ன இடம் பேபி இது? எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு பாரு, ஜாய் மாதிரி இருக்கு. இது பேபி இங்க நாயில இருக்கு. பெட் ஷாப் கேள்விப்பட்டிருக்கேன். பெட் ஷாப் ஃபுல்லா பெட்டா இருக்கு. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே மெயின் வந்து பேக்கை விட்டு வந்துட்டோம். என் ஹேண்ட் பேக்கை நாங்கள் விட்டு வந்துட்டேன். ஆமாம் ஆமாம், அந்த பேக்கை திருப்பி பார்க்கணுன்றதுக்காக அப்படி போட்டிருக்கேன். ஆமாம், ஸோ தெரியாமல் விட்டு வந்துட்டேன். அப்புறம் பாதி வழி வந்துட்டோம். இங்கே ஆக்சுவலி 4 பீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷாப் இருக்குது. செம்மையாக இருக்குங்க பீஸா. ஆமாம், இங்கே ஆக்சுவலி நிறைய லொக்கேஷனில் இந்த 4 பீஸ் இருக்குது. இது ஒரு பெரிய செயின் நினைக்கிறேன். இங்கே ஃபைன் டைன் செயின் மாதிரி இங்கே வச்சுருக்காங்க. வியட்நாம், கம்போடியா, இந்தியாவில் கூட இருக்குது. ஸோ இங்கே வியட்நாமில் வந்து நிறையா, அதாவது இங்கே டிஸ்ட்ரிக்ட் 1 இருந்துச்சு, டிஸ்ட்ரிக்ட் 2 இருக்குது. இப்போ நாங்கள் டிஸ்ட்ரிக்ட் 2 வந்தோம், அந்த ஹேர் கட் பண்ணது டிஸ்ட்ரிக்ட் 2ல். ஸோ இங்கே வந்து அந்த பீஸா சாப்பிட்டே ஆகணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நம்ம தன்மையாக இருப்பாங்க. இது ஆர்கானிக் பீட்சா பிளேஸ் இது. சரி, அப்படியே வாக்கிங் சங்கை கொடு. குழந்தைங்க ப்ளே ஏரியா பேபி. வாவ் சங்கவி. ஸோ கிட்ஸ் ப்ளே ஏரியாவும் இருக்குது. நம்ம அப்படியே ஏறி போகிறோம். அல்டிமேட்டாக இருக்குல்ல? தேங்க்யூ வெரி மச். எப்படி கவனிக்கிறாங்க சங்கவி? ஸோ வந்து உட்காந்துட்டோம். நம்மளை உளுந்துன்னு இங்கே கவனிப்பாங்க. இங்கே கவனிக்கிறது மட்டும் ஸ்பெஷல் கிடையாது, ஃபுட்டு ஸ்பெஷல். யா, தேங்க்யூ. Thank you. Thank you. And would you like order to drink? Would you like drink plus? Sorry, we'll order. Yeah, we'll order. We'll let you know. Yeah, thank you. Thank you. ஸோ பீட்சா வந்து உண்மையை சொல்லணும்னா இவ்வளோ டேஸ்டியான பீட்சாவை இதுவரை நான் என் வாழ்நாளில் சாப்பிட்டதே இல்லை. இங்கே தான் அந்த பீட்சா நான் ட்ரை பண்ணேன். ஸோ
நம்மளுக்கு பீஸா வந்துருச்சு. இங்கே எதுக்காக இந்த 4 பீஸ் வந்து ஸ்பெஷல் அப்படின்னா அதோட டேஸ்ட் ஃபஸ்ட்டு. நான் இதுக்காக என்ன சும்மா எவ்வளோ ஓவர் பில்டப் கொடுக்குறேன் அப்படின்லாம் நினைக்காதீங்க. இந்த ஃப்ரிட்ஜ் நீ கட் பண்ணிட்டாவ அதெல்லாம் காமிச்சு சரி ஓகே. இல்லை நிஜமாலுமே அப்படிலாம் கிடையாது. என்ன இவன் அவ்வளோ ஓவர் பில்டப் கொடுக்குறான், அவ்வளோ நல்லா இருக்கும் இந்த பீஸா அப்படிலாம் நீங்கள் பேசுகிறீங்க அவர் நினைக்கிறீங்க அப்படிங்கிறது எனக்கு கேட்குது. பட் நிஜமாலுமே இந்த பீஸா செம்ம எம்மையாக இருக்கும். நேற்று எக்ஸாக்டாக இதே ஃப்ளேவர் ஆர்டர் சூப்பராக பேசுகிற பேபி. பேபி நீ சன் மியூசிக் விஜய் இந்தியாவுக்கு இப்படி செட்டில் ஆகிறனா சத்தியமாக உனக்கு மார்க்கெட் இருக்குது. அழகாக இருக்கல அப்படியா? சரி ஓகே. ஸோ இந்த சைட் பார்த்தீங்கன்னா இது வந்து ஐ திங்க் இதான் அந்த பீஸா ஹாஃப் அண்ட் ஆஃப் கான்செப்டில். ஸோ பாதி உனக்கு ஒரு பீஸாவும் இன்னொரு பாதி ஹாஃப் அண்ட் ஆஃப் கான்செப்ட் அப்படின்னா பேசிக்கலி வந்து ஒரு பாதி பீஸா வந்து ஒரு ஃப்ளேவர்லையும் இன்னொரு பாதி இன்னொரு ஃப்ளேவர்லையும். நேற்று நாங்கள் அடிக்ட் ஆன பீஸா வந்து இந்த ப்ரான் பீஸா தான். கீழே க்ளோஸ்அப் அந்த ப்ரானில் கார்லிக் கார்னிஷ் பண்ணி தின் க்ரஸ்ட்டோட அது எடுக்கும்போது அப்படியே ப்ரான் விழுந்துச்சு பார்த்தீங்களா? எக்ஸ்ட்ரீம்லி தின் க்ரஸ்ட் அது. அதான் இது வந்து தந்தூரி சிக்கன் நீ தான் ட்ரை பண்ணுறோம். இதோட ஹாஃப் அண்ட் ஆஃப் கான்செப்ட் ஒரு இதோட சேர்த்து ஒரு ஸ்பெகட்டி. இங்கே என்னன்னு பார்த்தோன்னா நான் படித்தது பேபி இவங்களே ஒரு ஃபார்ம் வச்சிருக்காங்க, ஆர்கானிக் ஃபார்ம். அந்த ஃபார்ம்லேருந்து பிளேட். ஸோ இந்த சீஸ் எல்லாமே வந்து அவங்க அந்த ஃபார்ம்லேருந்து பண்ணுறாங்க. ஓகே ஓகே. நாளைக்கு காலையில் எங்களுக்கு ஃப்ளைட்டு செம சோகமாக இருக்குது. இங்கேருந்து போக மனசே இல்லை. நான் வியந்து போயிருக்கேன் சீரியஸ்லி. ஏன் பேபி ஒரு பீட்சாவை எப்படி இவ்வளோ டேஸ்ட்டாக பண்ண முடியும்னு எனக்கு வந்து ஷாக்கில் இருக்கேன் நான் சீரியஸ்லி. சரி கூகுள் ரிவ்யூஸில் ஏதாவது ஃபேக் பண்ணுறாங்களா? கீழே போகிறோம். நான் லாஸ்ட் டைம் வந்தோம், யாரும் எங்ககிட்ட ரிவ்யூ கேட்கல, 5 ஸ்டார் கொடுங்கலாம் கேட்கல. ஆனால் கூகுள் ரிவ்யூவில் பாருங்கள் 12,000 people. I'm not joking. 12,000 பேர் 12,000 people 5 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அது எப்படி ஒரு கோயின்சிடென்ஸாக இருக்க முடியும்னு வச்சுக்கோங்க. அண்ட் டெலிஷியஸாக எவ்ரி இன்க்ரீடியன்ஸ் ஆர் ஃப்ரெஷ் ஃப்ரம் தேர் ஃபார்ம்ஸ். ஸோ வந்து அவ்வளோ டெலிஷியஸாக இருக்குது. டூ குட் சீரியஸ்லி. அந்த ஃப்ரெஷ்னஸ் நம்ம வி கேன் ஃபீல் இட் அண்ட் டேஸ்ட் இட். அந்த அளவுக்கு செம்மையாக இருக்குது.